ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மசாலா போண்டா தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள்: நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் மசாலா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு நல்லா ஜலிச்சுட்டு தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது கூடவே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி சேர்த்தா கொஞ்சம் வாசமாகவும், நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் ஐட்டம் சாப்பிட்றதுனால டைஜஷனும் ஈஸியாக நடக்கும். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவில் சேர்க்குறதுக்கு கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், தனி மிளகாய் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ்: ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், வாசத்துக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி உருண்டை எடுத்து பிடிச்சோன்னா உருண்டை கரெக்டான பேஸில் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த மாவை நல்லா உருண்டை உருட்டிக்கலாம். நல்லா உருண்டை பிரட்டி எடுத்துக்கலாம். இதே போல் ஓவரால் எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு 19 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போது அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சி வந்ததும் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு. பாருங்கள், பபிள்ஸ் நல்லா விட்டுட்டுருக்கு. ஓவரால் எண்ணெய் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமிங்கில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையும் மாவில் போட்டு முங்கி போடலாம். ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கடலை மாவை அந்த உருண்டை மேலே நல்லா எல்லா பக்கமும் படும்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு பொரிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி நம்மளுக்கு போடும்போது என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி டைமில் வீட்டில் சுழியன்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஞாபகத்துக்கு வருது.
அந்த பேஸ் தான் இதுவும், நம்மளோட மசாலா போண்டாவும் அதே பேஸ் தான். ஒவ்வொரு உருண்டையாக வந்து அந்த மாவில் நனைச்சி நான் போட்டுட்ருக்கேன். நல்லா ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பொரியட்டும், நல்லா வெந்து வரட்டும். நம்ம உள்ளே வச்சுருக்க ஆனியன்லாம் வந்து பச்சையாகவே போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆனியனும் பாயில் ஆகிடும். 2 சைடும் போண்டா பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னுட்டு. ஓவரால் நம்மளோட மசாலா போண்டா வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மசாலா போண்டாவை வந்து நம்ம அழகாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஓவரால் போண்டா ரெடி ஆகிடுச்சு. எல்லா போண்டாவையும் இதே போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சுட சுட டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.